இப்ப நம்ம முகம் எப்படி இருக்குங்கிறத கண்ணாடி காட்டுது. அது மாதிரி நாம யாரு அப்படிங்கறத கண்ணாடி எப்படி காட்டுதோ அது மாதிரி நாம யாருன்னு ஆத்மா என்னது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் வேதம். இது வேதத்தினுடைய இன்னொரு குணம் பலர். அப்ப வேதங்கள் என்ன சொல்லுது? யார் யார் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும்ங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால இந்த வேதங்கள் 2 பிரிவாக பிரிக்கப்படுது. முதல் பகுதி கர்ம காண்டம்னு பேரு. நான் நேற்றுக்கு எழுதி போடும்போது அதில் ஞான காண்டம்னு ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தேன், சொல்லாத ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தேன். இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லுவேன், நேற்றுக்கு அதை எழுதி போட்டிருந்தேன். வேதத்தினுடைய முதல் பகுதி இந்த உலகத்துல நாம சந்தோஷமா வாழ்றது எப்படி, சுமூகமாக வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கு கர்ம காண்டம்னு பேர். சரியா? அதை கூட சில பேர் 2ஆ பிரிப்பாங்க. அதாவது உடலால செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் சொல்லிச்சதுன்னா அதுக்கு கர்ம காண்டம்னும், மனசால செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் சொல்லிச்சதுன்னா உபாசனா காண்டம். கர்ம காண்டத்தையே உடம்புனால செய்யக்கூடியது மனசால செய்யக்கூடியது 2ஆ பிரிச்சு கர்ம காண்டம் உபாசனா காண்டம் அப்படின்னு பிரிப்பாங்க. அல்லது ரெண்டுமே கர்மம், மனசால செய்தாலும் உடலால செய்தாலும் கர்மம், ஆனா ரெண்டையும் சேர்த்து கர்ம காண்டம் சொல்றவங்களும் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஞான காண்டம். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலையும் நல்லா இருந்து அடுத்த உலகத்திலையும் நல்லா இருக்கணும்.